வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் கோயில் பற்றி தான். தமிழ்நாட்டின் தென்முனையில் இருக்கிற கன்னியாகுமரி ஒரு ஸ்பெஷல் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல்னு 3 கடலும் ஒன்றாக சேருது. இங்கே இருக்கிற பகவதி அம்மன் பார்வதி தேவியோட அவதாரம். பார்வதி தேவி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்க இங்கே வந்து தவம் இருந்தாங்க. கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் நாரதர் ஒரு காரணத்துக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டார். அதனால் கல்யாணம் நடக்கலை. அப்புறம் அம்மன் கன்னியாகவே இருந்துட்டாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் கன்னியாகுமரின்னு பேர் வந்துச்சு. கல்யாணத்துக்காக தயார் பண்ணிய சாப்பாடு எல்லாம் கல்லாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போவும் இந்த கடற்கரையில் இருக்கிற சின்ன சின்ன கற்கள் அதுக்கு அடையாளம்னு நம்புகிறாங்க. பானாசுரங்கிற ஒரு அசுரம் இருந்தான். அவனுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. ஒரு கன்னி பெண்ணால் தான் அவனை அழிக்க முடியுங்கிற ஆணவத்தோடு இருந்த அவனை பகவதி அம்மன் அவங்களோட சக்தியால் வென்றுட்டாங்க. இங்கே அம்மனுடைய மூக்குத்தி ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதோட ஒளி கடலில் தெரியும்னு சொல்லுவாங்க. நன்றி.